السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى أما بعد. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد. நபியை சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான். அல்லாஹ் சமத், அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான். லம் யலித், அவன் யாரையும் பெறவில்லை. வலம் யூலத், யாராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் யாரும் இல்லை. சூரத்துல் இக்லாஸினுடைய சிறப்புகள், அதற்குண்டான பெயர்களை பற்றி சென்ற வாரம் நாம் பார்த்தோம். இப்பொழுது அந்த சூறாவினுடைய தர்ஜுமா தஃப்சீர் பாருங்க. இந்த சூறா எதற்காக இறந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது சென்ற வாரம் சொன்னோம், யஹூதிகள் நசராணிகள் முஸ்லிம்கள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்னா யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பதான் அல்லாஹ் சொன்னா என்னை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு. சுருக்கமா சொல்லணும்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அறிமுகம் இருக்கும். இவங்கன்னா யாருப்பா, அவங்களுடைய பயோடேட்டா, அவங்களுடைய முகவரி என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய முகவரி என்னன்னு சொன்னா சூரத்துல் இக்லாஸ். மணில்லா, அல்லாஹ்னா யார், ஹூ இஸ் அல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட இதை தான் எடுத்து சொல்லணும். சுருக்கமான 4 வரியில் அல்லாஹ் சொல்லினா தன்னை பட்டது. இந்த 4 இருக்கிறதே எல்லாத்தையும் உள்ளடக்கியது. நம்ம சாதாரணமாக கடந்துட்டு போயிடலாம். இந்த சூறாவுக்குள்ள தன்னிடம் உள்ள எல்லாத்தையுமே எல்லாம் சொல்லிட்டாங்க. அதுதான் இந்த சூறா. அப்ப யாராவது அல்லாஹ்னா யாருன்னு சொல்லி அறிஞ்சிக்க ஆசைப்படுறாங்களா, தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்கன்னா இந்த சூறாவை ஓதி அதனுடைய தஃப்சீரை பார்த்தாலே போதும். அல்லாஹ்னா யாருன்னு நினைக்கிறோம். முதல் விஷயம் அங்க பாருங்க, அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னா குல், நபியை நீங்க சொல்லுங்க. எப்படி அல்லாஹ் கட்டளையெல்லாம் நபிக்கு. இதுல ஒரு ரகசியம் என்னன்னா, உலகத்துல எல்லா நபிமார்களுடைய பிரதான முதல் வேலை என்னன்னா அல்லாஹை பற்றி மக்களுக்கு எடுத்து சொன்னது. வஹதானியத், அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த செய்தி தூரத்தை எடுத்துரைத்தது நபிமார்கள் மீது கடமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து சய்யிதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் நபிமார்களுக்கு இருந்த அந்த கடமையை, அதே கடமையை தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். நபிக்கு பிறகு யாரும் நபி இல்லைங்கிறதுனால அந்த பொறுப்பை இந்த உம்மத்தார்களாக நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். அல்லாஹை பற்றி அல்லாஹை அறியாத மக்கள்கிட்ட எடுத்து சொல்றது. அதாவது ஹதீஸ்ல வருது, முஸ்லீம்ல 2 நபிமார்களுக்கு இடையில ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்தக்கூடாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவங்களா, நம்ம நபி சிறந்தவங்களா, இதே மாதிரி விவாதம் பண்ணக்கூடாது. ஒண்ணு இருக்குது, எல்லா நபிமார்களை காட்டிலும் நம்முடைய நபி தான் சிறந்தவங்க சொல்லதாலே, அது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இதை வச்சு தர்கம் செய்யறது, மட்டம் தாழ்த்துறது, மூசா அதிகமா கோவப்படுவாரு, நம்ம நபிலாம் அதிகமா அப்படின்னு சொல்றது அப்படிலாம் கிடையாது. ஏற்றத்தாழ்வு உண்டாக்கக்கூடாது. சய்யிதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பத்தி அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது 950 ஆண்டுகள் இந்த அல்லாஹை பற்றி இந்த ஏகத்துவ தாவத்துடைய பணியை செய்யும் பொழுது கடைசியா மனம் உடைஞ்சு போய், என்னடா யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி நான் எவ்வளோ சொல்றேன், 2 காலையும் கையை குத்தி காதில் வச்சுக்கிறாங்க. சூர நூல் அழகாக சொல்லுவோம். ரொம்ப குடிவாதக்காரனா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப வெக்ஸா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒருத்தனையும் விட்டு வைக்காத, யார் ஈமான் கொண்டாலும் அவர்களை தவிர மற்ற எவனையும் விட்டு வைக்காது அப்படிங்கிற மாதிரி கர்வம் பண்ணாங்க. எதிராக துவா செஞ்சாங்க. இது ஒரு சம்பவம். அதே பார்த்தோம்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுடைய நகருக்கு போறாங்க.
அந்த தாயுடைய நகருக்கு போன நோக்கம் என்னன்னா, அந்த மக்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுங்கிறதுக்காண்டி தன்னந்தனியா போறாங்க. அங்குள்ள 3 அரசர்கள் நபிய வெளியாக்குறாங்க, சிறுவர்கள் கொண்டு கல்லால் அடிக்க வைக்கிறாங்க. இந்த தாயுடைய சம்பவம் நமக்கு தெரியும். அப்படியே ஒரு ஓரமா அந்த எல்லையில் அந்த மரத்தடிக்கிட்ட வந்து உட்காந்து ரத்தனா சுத்துது. நபியோட முபாரக்கான ரத்தம் நபியும் அப்படியே எடுத்து மேல தடவிக்கிறாங்க. தூரத்துல இருந்த ஒரு சஹாபி நபியை பார்த்து அவங்களுக்கான திராட்சை ஜூஸ்னா புரிஞ்சு எடுத்துட்டு வராரு. இப்ப அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. நபியுடைய ஒரே ஒரு உத்தரவு தான், இந்த ஊரை அழிக்க சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்காங்க. ஆனா நபியுடைய அனுமதி வேணும். நபி சொன்னா அல்லாஹ் அழிச்சிருவான். ஜிப்ரீல் அதுக்கு தான் வராங்க, அனுமதி கேட்க. 2 மலையில இருக்கிற நடுவில் இருக்கிற அந்த தாயிப்பை அழிச்சிடணும். ஏன்னா நபிக்கு ஒண்ணுன்னா சாதாரண விஷயம் இல்லைல்ல. ஒரு நபியே அந்த ஊரை விட்டு வெளியாக்கிருக்கான். அந்த ஊரை ஒண்ணு இல்லாம பண்ணிடலாம்னு சொல்லி அல்லாஹ்வுடைய பொழுது ஜிப்ரீல் அது கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வார்த்தைகளை கொண்டு துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், அவர்கள் பலகீனர்கள், அவர்களுக்கு நான் எப்படி எடுத்து சொல்லணுங்கிற விஷயத்துல நான் பலகீனர். அல்லாஹும்ம இன்னி ரஹீஃப். நபி வந்து தன் பக்கம் அந்த குறை எடுத்துக்கிட்டான். இப்ப பாருங்க, பதுவா செய்யறதுக்கு பதிலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுடைய நலவுக்காக துவா செஞ்சாங்க. இன்னைக்கு நபியுடைய துவாவுடைய பரக்கத்துல தாயிப்பு இன்னைக்கு வரைக்கும் சிறப்பா இருந்தது. எல்லா மக்களும் ஈமான் ஏற்றுக்கொண்ட ஒரு ஊராக இந்த தாயிப்பு. அந்த நகரில் இருந்தா முகமது இப்னு காசிம்ங்கிறவர் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுல இஸ்லாமை பரப்புவதற்கு காரணமாக இருந்தார். இப்ப நபி இங்க பதுவா செய்யல, ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செஞ்சாங்க. அவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பதுவா பாருங்க, நபியுடைய துவா பாருங்க, இதான் நம்ம நபி அப்படின்னு சொல்லி வேற்றுமைப்படுத்தி பேசக்கூடாது. இதுக்கு என்ன விளக்கம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏன் பதுவா செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு அவங்க தான் 2வது நபி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து சீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இன்னும் வர வேண்டிய ஆளா இருக்குது நிறையா. எனக்கு பிறகு அடுத்தடுத்த நபிமார்கள் வர இருக்கிறாங்க. நான் மரணிச்சிட்டாலும் அந்த நபிமார்கள் இந்த உம்மத்தை சரி செஞ்சிருவாங்க என்ற எண்ணத்துலதான் அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு இருந்த அந்த மக்களுக்கு ஆண்டி பதுவா செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செஞ்சிட்டா நபிக்கு பிறகு கியாமத்து வரைக்கும் எந்த நபியும் கிடையாது. இந்த முபாரக்கான நபியுடைய நாவிலிருந்து பதுவாவுடைய வார்த்தை வந்து விட்டால் கியாமத்து வரையிலும் அந்த ஊர் நஷ்டத்திலே தான் இருக்கும். ஒருத்தவங்களோட வர்ணனை ஈடற்றம் பெறவே முடியாது. வரலாற்று சரித்திரமாக அது பதியப்பட்டுரும். நபிக்கு பிறகு நபி இல்லை. அதனால்தான் கருணையே உருவான காருண்ய நபி அந்த மக்களுடைய ஹிதாயத்துக்காக துவா செய்தார்கள். இதான் வித்தியாசம். இப்படிதான் நம்ம பேசணுமே தவிர நபிமார்களுக்கு மத்தியில வேற்றுமையை உண்டாக்குற மாதிரி பேசக்கூடாது. அப்ப அல்லாஹ் இங்க குல் என்று சொல்லி நபியை வந்து சொல்ல வைக்கிறான். இதுல 2வது ரகசியம் என்ன அப்படின்னா, எனக்கு என்னுடைய அறிவின் மூலமா ஒரு விஷயத்த அல்லாஹ்னா யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். தெரிஞ்சுக்கிட்ட அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னா அது ஈமானாக கருதப்படாது. எந்த நபி சொல்ல மக்கள் கேட்டு அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க தான் மூமின். அதனால்தான் இங்க அல்லாஹ் நபியினுடைய மகத்துவத்தை எடுத்து வைக்கலாம். நபி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கணும். நபி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு முழுமையாக கட்டுப்படணும். ஒண்ணு இருக்கு ஜான்னா அறியுதல், இன்னொன்னு இருக்கு மான்னா ஏற்றுக்கொள்ளுதல். ஜான்னா அறியுதுன்னு சொன்னா மாரிஃபத்துன்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு, அது விஷயம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். மேராஜுக்கு போனாங்க, அல்லாஹ்வை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்றாங்க. ஒரு நைட்டு சம்பவம் தான். காலையில வந்து சொன்னா மக்கா குறைஷியர் அந்த மக்கா முஷ்ரிக்கர்கள்லாம் கலப்பி விடுறாங்க. ஒரு நைட்ல எங்க போயிட்டு வந்துட்டாரு? அல்லாஹ்வை 7 வானத்தை தாண்டி அரசியல் இருக்கக்கூடிய அந்த இறைவனை சந்திச்சுட்டு வந்துட்டாருங்கிறாரு. இப்படின்னு சொல்லி ஒரு ஃபித்னாவை, ஒரு பொருளியை கலப்பி விடுறாங்க. நபி பொய் சொல்றாரு அப்படின்ட்டு. நபி சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்த அபூபக்கர் சித்திகர்களாட்ட வந்து சொல்றாங்க இந்த செய்தியை. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, நீ சொல்ற இந்த செய்தி எல்லாம் என்னுடைய நபி சொன்னதா? ஆமா. ஃபஇன்னி முஸத்திக் ஃபஇன்னி லா உஸத்திகு. அது நபி சொன்னதாக இருந்தா நிச்சயமாக அதை நான் உண்மைப்படுத்துறேன். அன்னிலேதான் அவங்களுக்கு சித்திக்கிற பட்டமே கிடைச்சிச்சு. செய்தியை கேட்டுக்கிட்டாங்க, இதுக்கு பேர் மாரிஃபத்து. அதை ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா, அதுக்கு பேர் தான் ஈமான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயத்த உடனே கட்டுப்பட்டுங்க.
அதனாலதான் அல்லாஹ் தஆலா குல் நபியே சொல்லுங்க ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவனாக இருக்கான். அஹதுன்னு சொன்னா அரபி வார்த்தையில ஒன்றுக்கு சொல்லப்படும். அதாவது வாஹிது அஹது ரெண்டு வார்த்தை இருக்கு அரபியில. அஹதுன்னு சொன்னா 1 2 3ங்கிறாங்க. வாஹிதுன்னு சொன்னா இது முதல்ல, இது ரெண்டாவது, பிரிவுகளை எடுத்து வைக்கிறது. எண்ணிக்கை அடிப்படையிலும் சரி, ஜுசு பகுதிகள் அடிப்படையிலும் சரி, அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு ரெண்டாவது மூணாவது அவனும் கிடையாது. வாஹிதுன்னு சொன்னா அல்லாஹ் ஒருவன் தான். உதாரணமா இப்ப நான் இருக்கிறேன், இப்போ நான் வாஹிதுன்னு சொன்னா எனக்கு அடுத்தது கை இருக்கு, கால் இருக்குது, கண் இருக்குது, தலை இருக்குது, இதெல்லாம் பகுதி. அல்லாஹுக்கு பகுதிகளை விட்டும் எண்ணிக்கையை விட்டும் தூய்மையானதான் யாரு? அல்லாஹ் தான். இந்த ஏகத்துவத்தை ஸல்லல்லாஹு முதல்ல அந்த மக்களுக்கு சொல்றாங்க, வஹதானியத். அல்லாஹ் எண்ணிக்கை அடிப்படையிலும் சரி, துருக்கள் அடிப்படையிலும் சரி, அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான். குல் ஹுவல்லாஹ், அல்லாஹ்ங்கிற அந்த வார்த்தை நல்லா பயன்படுத்துறது. அல்லாஹ்ங்கிற இந்த வார்த்தை இருக்கு, இதுதான் அவனுடைய பெயர்களிலே தலைமைத்துவம் வாய்ந்த பெயர். இஸ்முதாத்ன்னு சொல்லுவாங்க, தலைமைத்துவம் வாய்ந்த பெயர். ரஹ்மான், ரஹீம், ரஸா, கஃபூர், கஃபார், இதெல்லாம் அஸ்மாவுல் ஹுஸ்னா பெயர். இது டோட்டலி அல்லாஹுடைய தன்மை, அவனுக்கே உண்டான பிரதான தன்மை இதுதான். அப்போ அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ் ஆயத்துக்கு சொல்றோம். அல்லாஹு லா இலாஹ, இந்த அல்லாஹ்ங்கிற இந்த வார்த்தை இருக்கு, இது பிரதான அவனுடைய தலைமைத்துவம் வாய்ந்த வார்த்தை. நம்ம அடிக்கடி சும்மா பயணம் சொல்லியிருக்கோம். இந்த அல்லாங்கிற வார்த்தையில எது எடுத்துட்டாலும் யாரை தான் இருப்பாங்க? அல்லாஹ் தான். அல்லாங்கிற வார்த்தை இருக்கு, ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. ஒரு காஃபி சல்லல்லாஹு மரத்தடியில தனியா இருக்கிறான், வாழை வச்சு நிற்கிறான். இப்ப என் டைம் அவன் யாரை காப்பாற்றுவான்னு கேட்கிறான். அல்லான்னு சொன்னான். அவன் அப்படியே நடுங்கி போயிட்டான். எப்படின்னா நடுங்கி போயிட்டான். ஏன்னு சொன்னா அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கு, அது நமக்கு தெரியாது. அது ஈமான கொண்டு வரக்கூடிய வார்த்தை தான். அதனால்தான் இறைநேசர்கள் பொதுவாக தன்னுடைய சேகுமார்கள் சொல்லப்படக்கூடிய சீடர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அல்லாஹ் அந்த பயிற்சி கொடுப்பான். சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அல்லாஹ் 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 அதிகமாக சொல்லியிருக்கோம். ஒரு நாளைக்கு ஹஜ்ரத் இஸ்மாயில் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் 1000 தடவை அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான். ஒரு நாளைக்கு 1000 தடவை சொல்றான். அப்படி சொல்லும் போது தான் ஒரு தடவை நஃப்ஸ் சொல்லுமா, ஆமா எல்லாத்தையும் அல்லாஹ் தான் செய்யணும். எத்தனை தடவை? 1000 தடவை சொன்ன பிறகு நஃப்ஸ் சொல்லுமா, ஒரு தடவை சொல்லுமா, ரைட்டு அல்லாஹ் தான் செய்யணும். நம்ம பேச்சு அளவுல அல்லாஹ் செய்யறாங்க. அல்லாஹ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு சொன்னா, எந்த சந்தோஷமான நிலையில இருக்கும் பொழுது, சம்பளம் கூட கிடைக்கும் பொழுது, 1க்கு 2 பைக் இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையில் இருக்கும்போது எல்லாமே அல்லாஹ் செய்யலாம்னு சொல்லி சந்தோஷத்தை குதிக்கணுமோ, அதே சோதனை வரும்போது செப்பல் புதுசா வாங்கிட்டு வந்தா தாங்க போயிடுச்சு, இல்லை புதுசா வாங்கிட்டு வந்தா திடீர்னு கேட்ல மாட்டி, இல்லை பைக்குடைய ஸ்டாண்ட்ல மாட்டி கிழிஞ்சு இதான் போயிடுச்சு. இப்போ எனக்கு சந்தோஷமாவா கவலையா இருக்குமா? இல்லைன்னா இப்பதான் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு, அப்பயும் சந்தோஷமா இருக்கு. அப்பயும் சொல்லணும், எழக்கூடிய நாட்டத்தினால நடந்துருச்சு. நசீபு இருக்குது, தகுதியை பொருந்திக்கிட்டு அப்படியே கடந்து போறோமா இல்லையா? இதுக்கு பேர் தான் அல்லாஹ் நம்ம பொருந்திக்கிட்டதுக்கு அடையாளம். தனித்து குறித்தானவர்களே, எதுக்கு சொல்லணும்னா அல்லாஹ்ங்கிற இந்த வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய பவர் இருக்கு. அதனாலதான் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்ச அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லி உட்காந்து சொல்லணும். ரொம்ப ரொம்ப லேசு. சும்மா ஒரு 2 நிமிஷம் கடகடன்னு சொன்னாலே. அப்ப அல்லாஹ்ங்கிற இந்த வார்த்தையில எது எடுத்துட்டாலும் எங்க அல்லாஹ் தான். மொத்தம் 4 வார்த்தை இருக்கு. அலீஃபுல்லாஹு லாமஹா. இந்த அலீஃபை எடுத்துட்டோம்னா லில்லாஹி, லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் இருக்கிறான். 2 எழுத்தை எடுத்துறோம், லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமிக்கு சொந்தக்காரன், அவனுக்கே உரியதாக, அல்லாஹுக்கு உரியதாக இருக்குது. அலீஃபுல் லாம், 2வது உள்ள லாமை எடுத்துன்னு சொன்னா அலீஃபுல் லாமுஹா இலா வஹுவல் லதீ ஃபிஸ் ஸமாஇ இலாஹு வஃபில் அர்தி இலா. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வானங்களுக்கு ரப்பு அவன் தான், பூமிக்கு ரப்பு அவன் தான். கடைசியா இருக்கக்கூடிய அந்த முன்னாடி உள்ள 3 எடுத்துடுறோம்.
கடைசியா இருக்கிறது ஹூ மட்டும் தான் இருக்கு. ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு. அந்த ஹூங்கிறது அல்லாஹ் தான். அதனால அல்லாஹ்ங்கிற வார்த்தைகளை எப்போதுமே நாம பழக மாட்டிடுச்சுன்னு சொன்னா பெரிய மாட்டி. அமல்கள் நிறையா இருக்குது, எதை தான் செய்யறது, அதையும் ஓதுங்க இதையும் ஓதுனா எல்லாம் ஒரு எண்ணிக்கை வச்சு, அதனால தான் எண்ணிக்கைங்கிறது. ஒரு எண்ணிக்கை அடிப்படையில் ஒவ்வொரு அமலையும் நம்ம பேணுதலாக செஞ்சோம்னு சொன்னா பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம கொடுக்கும். அடுத்தது அல்லாஹ் சொன்னா, நபியை சொல்லுங்க அல்லாஹு சமது, அல்லாஹ் தேவையற்றவன். பொதுவாக தேவையற்றவன் அப்படின்னு சொல்லுவோம். தேவை என்னன்னா என்னது, நம்ம தண்ணி குடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கோம், நல்ல வெயில் அடிக்குது, அது வந்து எல்லாம் திருவிழியே தண்ணி குடிக்கணும். இன்னொரு ஆள் வந்து வெயில் நிறைய வந்து தாகத்துல தண்ணி குடிக்கிறாரு, பக்கத்துல நம்ம இருக்கிற தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ நம்ம தாகம் தீர்ந்துருச்சு, அதெல்லாம் சொல்ல வேணாங்க நீங்க குடிங்க. இப்போ அந்த தண்ணிக்கு நம்ம தேவைப்படல, ஏன்னா நம்ம தண்ணி குடிச்சுட்டு தான் இங்கே உட்காந்துருக்கோம். அப்போ இந்த அர்த்தம் தானே அல்லாஹ்னு சொன்னா அப்படி கிடையாது. அதாவது அல்லாஹ் எப்படிப்பட்டன்னு சொன்னா, அல்லாஹ் தேவையற்றவன்னு சொன்னா அவனின்பால் எல்லோரும் தேவையுடையவர்கள், அதுதான் இந்த அர்த்தம். சமதன்னு சொன்னா அவனின் பக்கம் அனைவரும் தேவையுடையவர்கள். நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னு சொன்னா அல்லாஹ் தான் கேட்கணும். அல்லாஹ்விடத்துல கேட்டு வாங்கணுமா, அடம் பிடிச்சி வாங்க, அல்லாஹ் தர ரெடியா இருக்கும். அல்லாஹ்கிட்ட பேசி பழகுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்கிட்ட பேசி பழகுன்னு கேட்டு பழகணுமா. இந்த ரெண்டையும் அல்லாஹ்வோட நம்ம ஆக்கிட்டு நமக்கு எந்த தேவையா இருந்தாலும் சரி, இந்த தேவையை கேட்டுட்டு அடுத்தது நம்ம யோசிக்கிறோம். நம்ம சகோதரர் இருக்காரு, நம்ம நண்பன் இருக்கான், அவன்கிட்ட காசு நிறையா இருக்கு, கடன் கேட்டால் கொடுப்பான், இப்போ போய் அவனை நாடி போனோம். இப்போ போகணும்னு சொன்னா முதல்ல கேட்டது யாரு, ரெண்டாவது வந்து அல்லாட்டை கேட்டோம், யாரெல்லாம் எனக்கு பல தேவைகள் இருக்கு, காசு என்கிட்ட பற்றாக்குறையா இருக்கு, கடன் தேவைப்படுது. இந்த நபர் என்னுடைய நண்பன், அவன் பேரை சொல்லி அல்லாட்ட சொன்னேன், இந்த நண்பன்கிட்ட நிறைய காசு இருக்கு, அதனால நான் அவனை நாடி நான் போறேன். இப்போ நான் போய் அவன்கிட்ட கேட்டேன்னு சொன்னா அவன் எனக்கு மனமோந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய நாட்டை இல்லாமல் எடுக்க முடியாது. ஏன், உள்ளெல்லாம் உன் கையில இருக்கு. அதனால அவன் உள்ளத்தை திருப்பிட்டு அவன் உள்ளத்தை மாத்திட்டு இப்படி அல்லாட்டை கேட்டுட்டு அடுத்தது மக்களை நாடி போறோமே, இது வந்து யாசகத்துல கட்டுப்படாது. இவ்வளவு சொன்னாங்க, இது யாசகத்துல கட்டுப்படாது. முதல் உதவி யார்கிட்ட, அல்லாஹ்கிட்ட. அடுத்ததாக போறோம், அல்லாஹ் அந்த சார்பு பிரச்சனை லேசாத்தமா மனமுகந்து அவரை எடுத்து கொடுத்துருவாரு. கொஞ்ச நாள்ல திருப்பி அடக்கக்கூடிய பாக்கியத்தை அதை நம்ம கொடுத்துருவோம். இப்படிதான் போனோம். அப்ப அல்லாஹ்வின் பால் நம்ம எல்லாம் தேவையுடையவர்களாக இருக்கிறோம். அதையும் நீங்க சொல்லிடுங்க, அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, நீங்க அல்லாஹ்வின் பால் தேவையுடையவர்களாக இருக்கிறீங்க. அடுத்தது அல்லாஹ் சொல்றான், வலம் லம் எளிது வலம் யூலத், அவன் யாரையுமே பெருக்கல, அவனுக்கு துள்ள கூட்டி கிடையாது, அதே போல அவனுக்கு அத்தா அம்மாவும் கிடையாது. கீழே உள்ள சந்ததியும் இல்லை, மேலே உள்ள சந்ததியும் இல்லை. அல்லாஹால தனித்தவன். அதோட நிப்பாட்டேன். ரொம்பலாம் அல்லாஹ் எப்படி ரொம்ப யோசிக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சைத்தான் வந்து வானத்தை படித்தது யாரு, பூமியை படித்தது யாரு இப்படின்னு யோசிக்க வைப்பான். யோசிக்கணும் யாரு யாருன்னு யோசிக்க வச்சு கடைசியில மன் ஹலக் அல்லாஹ், அல்லாஹ் படித்தது யாரு அப்படின்னு யோசிக்க வச்சிருக்கோம். அதனால அந்த நேரத்துல இந்த சிந்தனை வந்துருச்சு. உதாரணமா வானத்தை பார்க்கணும், மாஷால 7 வானம் மிகையை அமதியும் தருவாங்க, தூண் இல்லாம படைச்சிருக்காங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வகதானியத்தை, அல்லாஹ்வுடைய குதிரத்தை சிந்திக்கிறோம். இப்ப சைத்தான் இந்த இடத்தை போட்டான்னு சொன்னா உடனே இந்த சூறா ஓது, குல் ஹுவல்லாஹ் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ் வந்து அப்புறம் சிந்தனை எல்லாம் வேற மாதிரி போயிடும். அல்லாஹ் உருவா இருக்குதா, கை கால் இருக்கா, வேற மாதிரி சிந்தனை போயிடும். நம்முடைய அக்கீதா என்ன, அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னா இருக்கு. ஏன்னா ஹதீஸ்ல எதுல்லாஹ் அல் ஜமாஅ, ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் மீது அல்லாஹ் உதவி இருக்குன்னு சொல்லுது. அப்ப அல்லாஹ் கை எவ்வளவு பெருசுமா அதை யோசிக்கக்கூடாது. இன்னும் சமீஉன் பசீர், அல்லாஹ் கேட்கிறான், கேட்கணும்னா செவி இருக்குன்னு, பார்க்கறான்னு சொன்னா பார்வை இருக்குன்னு. அப்ப அல்லாஹ்க்கு பார்வை எப்படி இருக்கு, நம்ம கண்ணு மீது இருக்குமா, இல்ல யானை கண்ணு மீது இருக்குமா, இல்ல பெருசா இருக்குமா அப்படிலாம் யோசிக்கணும். அல்லாஹ்க்கு பார்வை இருக்கு, அல்லாஹ் கேட்கிறான், முடிஞ்சு. அதான் கடைசி அல்லாஹ் சொன்னா வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் யாரும் இல்லை, அவனை போல யாரும் இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுக்கு சிறு தூக்கமும் இல்லை, பெரு தூக்கமும் இல்லை. அதே மாதிரி உலகத்துல யாராவது இருக்காங்க,
கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பைத்தியம் பிடிச்சிடும். மதியம் தூங்கிட்டு இருப்போம், ஒரு அசர் செஞ்சிருச்சா ஓகே, நார்மலான ஒரு தூக்கம். தூங்கிட்டு அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சுட்டு விருந்தாளி வராங்க, வீட்டில் வந்து எழுப்புறாங்க. என்ன பண்றது? அவாய்ட் பண்ண முடியாது, எரிச்சு போகணும். இந்த நேரத்தில் எரிச்சு போங்க மட்டை போடுற மாதிரி இருக்கும். அப்படியே என்னமோ அவங்க என்னென்னமோ சொல்லிட்டு உட்காந்தப்போ நமக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன பண்றது? வந்துட்டாங்க விருந்தாளி, கண்ணியப்படுத்துமே மூ தலையாட்டிப்போம். போன விருந்து சொல்லுவோம், என்ன சொன்னாலே தெரிஞ்சமோ. ஏன்னா தூக்க கலந்து எரிச்சு போறோம், ஒண்ணுமே புரியாது. அல்லாஹ் இந்த சிறு தூக்கமும் இல்லை, பெரு தூக்கமும் இல்லை. ரொம்ப சில நேரத்தில் அசந்து தூங்கிடுவோம், சில நேரத்தில் டக்குன்னு முடிச்சுக்குவோம். இதெல்லாம் நம்முடைய தன்மை. ஆனா அல்லாஹ் எப்பொழுதுமே விழித்துக் கொண்டிருக்கிறான், அவனுக்கு தூக்கம் என்பதே கிடையாது. அல்லாம முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, குஃபுவன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்க்கு மனைவி கிடையாது. ஏன்னு சொன்னா நிக்காஹ்ல வந்து குஃபு பார்க்கணும்பாங்க, பொருத்தம். அதுதான் இன்னைக்கு நம்மள்ட்ட எல்லாரும் உண்டு. பெரிய பணக்கார வசதி வாய்ந்தவன் வசதி வாய்ந்த வீட்டில் தான் பொண்ணு எடுக்கணும், இதுதான் குஃபு. நீ ஒரு ஏழை வீட்டுல பொண்ணு எடுத்துட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவான்? நாளைக்கு அந்த பிள்ளைய வச்சு குடும்பப்படுத்துவேன். உன்கிட்ட என்ன இருக்கு, உங்கள்கிட்ட என்ன இருக்கு, நீ குடிசை வீட்டுல இருக்க சொல்லி அவளை கேவலப்படுத்துவேன். அதனால்தான் ஷரியத்து வந்து திருமணம் செய்யும் பொழுது குஃபுவை பார்க்க சொல்லுது. இன்னைக்கு அதை யாரும் பார்க்கறது இல்லை. எப்படியாவது பையனுக்கு பொண்ணு கிடைச்சிடும், எப்படியாவது பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைச்சிடும். ஏதோ ஒன்று ரெண்டு பேசி எனக்கு எதோ வேணாம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒப்பந்தத்தை முடிச்சுக்கிறது. ஒப்பந்தம் முடிச்ச பிறகு வச்சு வாங்குறது எல்லாத்தையும். அதை கொடு, இதை கொடு, அப்படி கொடு, இப்படி கொடு. நிக்கா வருஷம் முடிஞ்சுன்னா பொண்ணு விட்டு ஒன்றுமே பேச முடியல. இப்போ வருஷத்தை நிப்பாட்டினா கேவலமாகிடும். பேசுகிற வரைக்கும் எதுவும் வேணாம், மாப்பிள்ளை வீட்டில் செய்தி வேணும், எங்களுக்கு எதுவும் வேணாம், எங்களுக்கு பொண்ணு மட்டும் போதும். இதுவரை நம்பி கொடுக்குறதெல்லாம் பொண்ணு பேசி முடிச்சு ஊரில் நடக்கிறது தான் சொல்கிறேன். இதெல்லாம் எதனுடைய நிலைப்பாடுனா குஃபு கிடையாது. பொருத்தத்தை பார்த்து தான் திருமணம் செய்யணும். என் பையனுக்கு தகுந்த பொண்ணா, என் பொண்ணுக்கு தகுந்த பையனா பார்க்கணும். ஷரியத்துல இது முக்கியமான ஒன்று, அதை கவனிக்கப்படுறதே இல்லை. இதனால பிரச்சனைகள் தான் அதிகம். அதனால தான் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ்விற்கு பொருத்தம் பார்ப்பது என்பது இல்லை, அல்லாஹுக்கு மனைவி என்பது இல்லை, அல்லாஹ் தனித்தவன் என்ற இந்த விஷயங்களை தான் இந்த சூரா நமக்கு வெளிப்படுது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா குறைகளை விட்டும் பரிசுத்தமானவன் அல்லாஹ் என்ற விஷயங்களை இந்த சூரத்துல் இக்லாஸ் நமக்கு பறைசாற்றுது. சங்கைக்குரிய உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன் சொல்றாங்க, இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எந்த மனிதன் இந்த சூறாவை குல் ஹுவல்லாஹ் சூறாவை கனவுல ஓதுற மாதிரி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா அதற்குண்டான விளக்கம், இரு உலக நன்மைகளை நாட்டங்களை அவர் பெற்றுக்கொள்வார். யாராவது ஒருத்தர் கனவுல குல்ஹுவல்லாஹ் ஓதுற மாதிரி கனவு கொண்டாருன்னு சொன்னா இம்மை மறுமையினுடைய அசல் என்ன அப்படிங்கிறத பெற்றுப்பார். அதே போல யாருக்கு வறுமை இருக்குதோ, ரொம்ப நெருக்கடியான வார்த்தை, வறுமையை நம்மளை போட்டு வாட்டுது, அப்படிப்பட்ட மக்கள் தினமும் 313 தடவை சொல்லுவாங்க. தினமும் 313 தடவை சூரத்துல் இக்லாஸ் ஓதுவதன் காரணமாக வறுமை நீங்கும், கடன் நீங்கும், பிரச்சனை கொண்டான தீர்வு ஏற்படும். இதெல்லாம் உட்காந்து செய்யும், நம்பிக்கை தான். எந்த அமலாக இருந்தாலும் செய்யுங்க. சிறப்புகள் நிறையா இருக்குது, கிதாபுகள் நிறைய இருக்குது. அமலை பற்றி நம்பிக்கையோடு செய்யணும், அல்லாஹ் கொடுப்பாங்க. அடுத்தது சொன்னாங்க, யாராவது ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டார், ஜெயிலிருந்து ஒன்றும் வெளியாகல, ஏதோ காரணமாக போயிட்டாரு, இல்லை அநியாயமான முறையில் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு சொன்னால் ஜெயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு 1000 தடவை ஓதணும் அந்த குடும்பத்தாருக்கு. இந்த சூறாவை 1000 தடவை ஓதுனா அல்லாஹ் தஆலா அதுலேருந்து ஒரு தீர்வை கொடுப்பான். இன்னொன்று சொல்கிறாங்க, உள்ளத்தில் இஹ்லாஸை கொண்டு வருவது, எந்த அமல் செஞ்சாலும் இஹ்லாஸை கொண்டு வந்து சொன்னால் இந்த அமல் பேணுதலாக ஓதிக்கொண்டே வரும். எப்போ பார்த்தாலும் சூரத்தில் இஹ்லாஸ் ஓதிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த வளமை இருந்துச்சுன்னு சொன்னால் அமல்கள் ரீதியாக இஹ்லாஸ் சொன்னாங்க. அடுத்ததாக அல்லாமா அஷ்ரஃப் அலி தானி சொன்னாங்க, கபர்ஸ்தானுக்கு அருகில் இருந்து அங்கே உள்ள கபராளிகளுக்கு இந்த சூறாவை 11 தடவை ஓதி அதோட நன்மையை நெத்தி வச்சோம்னு சொன்னால்
அங்கே உள்ள எத்தனை கபராளிகள் இருக்கிறார்களோ அவர்கள் எண்ணிக்கைக்கு சமமான கூலி நன்மை இவருக்கு கிடைக்கும். ஒரு 50 பேர் அடங்கியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த எண்ணிக்கைக்கு சமமான கூலி கிடைக்கும். இதெல்லாம் அமல் செய்வதனால ஏற்படக்கூடிய பலன்கள். இந்த சூறாவுடைய சுருக்கமான ஒரு சாராம்சம், எந்த தேவை இருந்தாலும் நம்ம அல்லாஹ்வை மட்டும்தான் கேட்கணும். அவுலியாக்களுடைய கபூரில் போய் நின்றுட்டு, கபர்ஸ்தானில் போய் நின்றுட்டு இன்னைக்கு நடைபெறக்கூடிய சில நடைமுறை அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஒரு விஷயத்தை நல்லா விளைக்குது, அவுலியாக்கள் இருப்பது உண்மை, கியாமத் வரைக்கும் இருப்பாங்க. அல்லா இல்லா அவுலியா அல்லா லா ஹவுஃபுன் அலைஹிம். அவுலியா அல்லான்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வை இறை நேசர்கள்னே குர்ஆன் அல்லாஹ் சொல்லிட்டான் சூரா யூனுஸ்ல. அப்ப இறை நேசர்கள் இருக்கிறாங்க. எது வரைக்கும் இருப்பாங்க? கியாமத் வரைக்கும் இருப்பாங்க. ஏன்னா இந்த குர்ஆன் கியாமத் வரைக்கும் இருக்கும். என்னைக்கு இந்த குர்ஆன் உயர்த்தப்பட்டுமோ அப்ப இறை நேசர்களும் உலகத்துல இந்த ஊர்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்? அவங்க கேட்கறதும் அல்லாஹ் உடனே கபூலாக்கிடுவான். இறை நேசர்கள் சில தன்மைகள் இருக்கு. அப்ப இறை நேசர்கள் மௌத்தாகிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கபூல் நடத்தணும். அவங்க இறை நேசர் என்பதன் காரணமாக சிலர் அது தலகாக்களாக இன்னைக்கு உருவாக்கிட்டாங்க. ஆனா இந்த மக்கள் உருவாக்கி சந்தனங்களை தடவி கூடி ஏற்றி விழா காணுவதன் காரணமாக அங்கே அடங்கப்பட்டவர் ஒரு தீயவர் என்பதற்கு அடையாளம் இல்லை. இன்னைக்கு நாகூர்ல இவ்வளவு பேர் அனாச்சாரம் நடக்குதுன்னு சொன்னா அங்கே அடங்கி இருக்கக்கூடிய இப்ராஹிம் ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாவுல் ஹமீது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து அடங்கியிருக்காங்கன்னு சொன்னா அவங்க கெட்டவங்க என்பதற்கு அடையாளம் இல்லை. இந்த மக்கள் செய்யறதுனால அவர் வந்து தீயவர் என்பதற்கு அடையாளம் இல்லை. இதை விளங்காம சில பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற பேர்ல அவர்களை பற்றி தரை குறைவா பேசுனாங்க. யார் ஒரு இறைநேசரை பற்றி தரை குறைவாக பேசுவானோ அவருடைய மொத்த கெட்ட மொத்தாக அமையும். வாழ்க்கையிலே பார்க்கலாம். 2வது, ஒரு இறைநேசரை பற்றி தரை குறைவாக இழிவாக ஒருத்தன் பேசலான்னு சொன்னா அவன் யார்கிட்ட போர் செய்ய ரெடியா இருக்கான்னா அல்லாஹ்ட்ட. ஹதீஸ் குதுஸில வருது, மன் ஆதாரி வலிய, யார் என் இறைநேசனை பகைத்துக் கொள்வானோ அவனுக்கு போர் செய்வதற்குண்டான அனுமதி நான் தரேன் என்பது போர் செய்ய தந்தாங்க. சஹீஹான ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை. அப்ப இதுல நம்ம விளங்குறது என்னன்னா, அவுலியாக்களுடைய கபூர்ல போய் நின்று அந்த அவுலியாக்கள்கிட்ட உதவி நாடுவது தவறு. ஆனா எப்படி கேட்கலாம்? எனக்கான ஒரு தேவை அல்லாஹ்ட்ட நான் கேட்கணும். எனக்கு பிள்ளை இல்லை, அல்லாஹ் குழந்தைய பாக்கியப்படும், யாரெல்லாம் எனக்கு ஒன்றும் திருமணம் தௌஃபீக் செய், இப்படி கேட்கலாம். கேட்டுட்டு கடைசியா இந்த வார்த்தையை சொன்னு, யாரெல்லாம் இவர்களின் பொருட்டால் எனது துவாவை ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா இவர்கள் நல்லவங்க, உனக்கு பிடிச்சமானவங்க. ஒரு காலேஜில் அட்மிஷன் போனான்னு போற, சீட் இல்லைங்கிறான். அப்படியா, ஊருக்கு திரும்பி வா, அப்துல் மானஸ்த பாரு. உடனே வாப்பா ஃபோன் அடிக்கிறாங்க, ஜமால் முகமது. உடனே எவனுக்கு சீட்டு இல்லைன்னா அவனுக்கு அடுத்த சீட்டு கிடைக்குது. ஏன்னா வாப்பா சொல்லிட்டாங்க. வாப்பாவுக்கு உண்டான மரியாதையின் காரணமாக சீட்டு கிடைச்சிருச்சு. என்னுடைய துவா இருக்குது, கடைசியில் நான் விஷயத்தை வைக்கிறேன். அல்லாஹ் ரொம்ப பிரியமானவர், அல்லாஹ்க்கு ரொம்ப நெருக்கமானவர், நமக்கே தெரியுது. யாரெல்லாம் இவர்களின் பொருட்டால் எனக்கு துவா ஏற்று, அப்படியா ஏற்றுக்கிறவா? இதான் இப்படிதான் கேட்கும் பொருட்டா. அதனால தயவு செய்து சில பேர் சில அனாச்சாரங்கள் செய்யறதுனால அந்த கபூர்ல அடங்கி இருக்கிறவங்க வந்து கெட்டவங்கன்னு சொல்லி நம்ம இது பண்ணிடக்கூடாது. அதனால ஆபத்துகள் வந்து நமக்கு தான். அதை வந்து அல்லாஹ் விளக்கத்துக்கு தோல்வி செய்யணும். அதே நேரத்துல சில மக்கள் அனாச்சாரங்கள் செய்யறதுனால அவங்கள பத்தி தப்பா பேசி ஒரு ஃபைதான் இல்லை. எப்போ நம்ம திட்டலாம் அவங்கன்னு சொன்னா நேராக போய் சொல்லணும். தர்கால போய் நின்றுட்டு இதெல்லாம் செய்யாதங்கம்மா, அவங்க நல்லவங்க, நம்மளை மாரி வாழ்ந்து ஒரு மனிதர்கள், அல்லாஹ் பற்றி இந்த மக்களுக்கு எடுத்து சொன்னவங்க. நீ வரீங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும் யாங்களுக்கு இல்லா இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு துவா செய்றீங்களா, அதுலாம் கேட்டுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லி அவங்க கேட்கலன்னா அதுக்கப்புறம் அவங்க இருக்கலாம். சரியத்துப்படி ஒரு மனுஷனை பார்த்து காஃபிரான மனிதன் பார்த்து காஃபின்னு சொல்லக்கூடாது. நீ போய் அல்லாஹ் பற்றி சொன்னியா? அவன்கிட்ட அல்லாஹ் பற்றி சொல்லாம நீ எப்படி அவனை காஃபின்னு சொல்லலாம்? நான் அல்லாஹ் பற்றி சொன்னேன், ஆனால் அவன் கேட்கல, மறுத்துட்டாங்க. ரமேஷன் ஒரு ஆளு அல்லாஹ் பற்றி நான் சொன்னேன்னு வச்சுக்கீங்களேன், அவன் மறுத்துட்டானா இப்போ நீ சொல்லலாம் காஃபி இருந்து. எதையுமே நீ சொல்றது இல்லை, இவன் உட்காந்துட்டு காஃபிங்கிறது இப்படிலாம் சொல்லக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கும். வார்த்தைகள் தான் எப்போதுமே மனசுல பதிவு வச்சுக்கோங்க. வார்த்தைகள்ல கவனம். பெரியார்கள் சொல்லுவாங்க,
இன்னல் பலாக முவக்கலும் கலிமா. ஒரே ஒரு வார்த்தை தான் பேசணும், அது பெரிய ஆபத்துல போய் விடும். அதனால வார்த்தைகள்ல கவனம். இறை நேசர்களை பகிச்சிக்க கூடாது, இறை நேசர்களை திட்டக்கூடாது. அடுத்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் ஒன்று பிடிச்சா நம்ம செய்ய வேண்டியதான், நமக்கு ஒன்று பிடிக்கலன்னா அதை விட்டுற வேண்டியதான், அதை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது. இப்படி இருந்தோம்னு சொன்னா வாழ்க்கையில நல்லா இருக்கும். அதனால இறை நேசர்கள் மறைவான விஷயங்களை அறிவார்கள் அப்படின்னு சொல்றது தப்பு. அல்லாஹ் மட்டும்தான் மறைவான விஷயத்தை அறிவோம். அல்லாஹுக்கு மட்டும்தான் இல்முல் கைபு தெரியும். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஃபிராசத் என்ற நுட்ப நாடங்களை அல்லாஹ் தனது அடியார்களுக்கு கொடுப்பான். இந்த ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். அதற்கு செய்த அலி ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு உமர் ஆட்சி காலத்துல இரவு அப்படியே நைட்ல தூங்கி, எப்போதான் நைட்டு தூங்கலாம் தானே, தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சல்லல்லாஹு கனவுல பார்க்குறாங்க. நபி வந்து மஸ்ஜித் நபவியில தொழு வைக்கிறாங்க. ஃபஜ்ருடைய தொழு வச்சுட்டு மக்களை பார்த்து எப்போதும் உட்காராங்க. ஒரு ஊரை நிறைய பேரிச்சம்பழம் கொண்டு வரப்படுது. அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து ஒரு 2 பேரிச்சம்பழத்தை செய்தன அலி ரலியல்லாஹு கொடுக்குறாங்க. இது கனவு முடிஞ்சு. அன்னைக்கு காலையில சந்தோஷம் தாங்கல. அலி ரலியல்லாஹு நபியை கனவுல பார்த்துக்கணும். நேரில் பார்த்தவங்க தான் நபி மௌத்துக்கு பிறகு பார்க்குறாங்கல்ல, அப்படிங்கும் சந்தோஷம் தானே. அன்னைக்கு காலை யதார்த்தமா மஸ்ஜித் நபிக்கு போறாங்க. செய்தன உமர் ஃபஜ்ர் தொழு வைக்கிறாங்க. இவங்க பின்னாடி நின்று மாமூரா தொழுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல எந்த சூறாக்களை ஓதுனாங்களோ அதே சூறாவை செய்தன உமர் ஓதுனாங்க. ஃபஜ்ருடைய தொழுகை முடியுது. மக்களை பார்த்து உமர் உட்கார்றாங்க. ஒரு கூட நிறைய பேரிச்சம்பழம் கொண்டு வைக்கப்படுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிற அலி ரலியல்லாஹு ஒண்ணுமே புரியல, ஆச்சரியமா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரிச்சம்பழத்தை எடுத்து அலி ரலியல்லாஹு கொடுத்தா மாதிரி செய்தன உமர் எடுத்து 2 பேரிச்சம்பழத்தை கொடுக்குறாங்க. அதற்கு அலி ரலியல்லாஹு சாப்பிட்டு உமர் நினைக்கிறாங்க, இன்னொன்று கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ உமர் சொன்னாங்க, நபியே உனக்கு 2 தரப்பா கொடுத்தாங்க. இவருக்கு அப்படியே ஆச்சரியம். நடந்தது ஏன் கனவுல செய்தன உமருக்கு எப்படி தெரியும்? இதுக்கு பேருதான் உலமாக்கள் சொல்லுவாங்க ஃபிராசத், நுட்ப நாடம். அல்லாஹ் இதை தன்னுடைய இறை நேசர்களுக்கு கொடுப்பான். இத்தகு ஃபிராசத்தல் முஃமின் ஃபஇன்னஹு யன்துரு பிநூரில்லாஹ். இறை நேசர்களின் நுட்ப நாடங்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை திருமதியில இந்த ஹதீஸ் வருது. இறை நேசர்களின் நுட்ப ஞானங்களை பயந்து கொள்ளுங்கள். அவர் எதை வச்சு பார்க்கிறாருன்னா அல்லாஹினுடைய அந்த ஒளியினால் பிரகாசத்தை கொண்டு அவர் பார்க்கிறார். அல்லாஹோட அனுமதியை கொண்டு தான் பார்க்கிறார். அல்லாஹோட இதாகத்தை கொண்டு தான் எல்லாத்தையும் பார்க்கிறார். இது அல்லாஹ் தன்னுடைய இறை நேசர்கள் தரக்கூடிய சிராசத்து. இதை இல்முல் கைபுன்னு சொல்ல முடியாது. இல்முல் கைபுன்னா அந்த சேருக்கு பின்னாடி என்ன இருக்கு, என்ன நடக்க போது அடுத்தது அப்படிங்கிறது அல்லாஹ் மட்டும் தான் அறிவாங்க. இது நடக்க போதுப்பா உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லி தரானா இல்லையா, இதுக்கு பேர் தான் பிராசத். நடந்தது கனவு, இதெல்லாம் நடந்துச்சு நல்லா காட்டி கொடுத்துட்டான் செய்தி நம்பது இருந்தாங்க, இதுக்கு பேர் தான் பிராசத். எனவே சில விஷயங்களை சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா சரியத்து ரீதியா சில விஷயங்கள் இருக்கு. அது ரகசியம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடாதுன்னுவாங்க. சில கராமத்துகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம கேட்கிறோம்னு சொன்னா அப்படியே கடந்துட்டு போயிடும். அதை மறுத்துக்கணும்னு சொன்னா அந்த நகமத்தை அடைவதை விட்டும் பாக்கியமற்றவர்களாக மாறிடும். அதனால சஹாபாக்கள் ரலியல்லாஹு வாழ்ந்த அந்த வாழ்க்கை மாதிரி ஆமன்னா சல்லம்னா அழகான முறையில கேட்கிறோம், அதை அப்படியே கேட்டு வழிபடுறோம். இந்த நிலையில வாழணும். தயவு செய்து நம்ம ஊர்லயே சரி, கொரோனா பண்ணி வீட்டில் அது செய்கிறாங்க இது செய்கிறாங்க தேவையில்லை. அந்த பேச்செல்லாம் நமக்கு இதனால ஆபத்து தான். அவர் சீதாவி வாழ்ந்துட்டு போயிட்டார், அவ்வளோதான். அவர் வச்சு சில பேர் இது மாதிரி செய்யலாங்கும் போது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எடுத்து சொல்ல வேண்டியதுதான், அழகான முறையில எடுத்து வைக்க வேண்டியதுதான். நான் நம்ம உலமாக சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசினாங்கன்னா இன்னைக்கு போய் அங்கே சரிதான கிடக்கும். அப்புறம் இடிச்சிடுவேன், அது செய்வேன் இது செய்வேன். ஏற்கனால நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க? ரொம்ப ஓவரா ஆனாலும் கடைசியில் எங்கே போயிடுச்சு, அங்கே தான். தௌஹீதுக்காரன்ட்டே நான் தான் சொல்லுவேன், தௌஹீதுக்காரனை பற்றி திட்டக்கூடாது. அதாவது விவாதத்துக்கு கூப்பிடுறான், பெரிய பெரிய ஆளுங்கள் போறாங்க, விவாதத்தை போறாங்க, அது வேற. சாதாரணமா அவங்க வச்சுக்கிட்டு வந்தை பாடுவது,
தேவையில்லை. பிரச்சனை அவங்க தௌஹீதுக்கு தான் போயிடலாம். அதேமாரி அதெல்லாம் நம்புறது கையாட்டுனதுரா அது செய்யணுங்களா என்னங்க அப்படிங்கிட்டு பிரச்சனை எங்கே தான் போயிடலாம், தௌஹீதுக்கு தான் போயிடலாம். தேவையில்லை. ஏதோ அவங்க அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. நம்மகிட்ட வந்து கேட்குறாங்களா, இது சரியா, இது தவறா, இது என்னன்னு சொல்லி கொடுங்க, நம்ம எடுத்து சொல்லலாம், தப்பு கிடையாது. அதனால வார்த்தைகள் விஷயத்துல ரொம்ப கவனம் இல்லாமல் அல்லாஹ் சொல்வதனால நம்முடைய மௌத்து வரையிலும் ஈமானோடு அல்லாஹ்வை அறிந்த நிலையில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மௌத்து வரையிலும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் பரிபூர்ண மூமின்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக யா தல் ஜலாலி வல் இக்ராம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னா குன்னா மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. பாவம் காலமெல்லாம் யா அல்லாஹ் உனக்கு கட்டுப்பட்டு உனது ரசூலுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ பாக்கியத்தை தருவாயாக. பெரியவர்களை மதித்து வாழக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. சிறியவர்களுக்கு அன்பு பாராட்டக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்து நீண்ட ஆயுள் அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களில் யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவர்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பாயாக. இன்மையிலும் மறுமையிலும் யா அல்லாஹ் சிறந்த கைரான வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. பலா நசீபத்துகள், திடீரென்று வரக்கூடிய ஆபத்துகள், வானம் பூமிகளுடைய சலுகைகளை விட்டு நிரந்தர பாதுகாப்பை எங்களுக்கு தருவாயாக. சைத்தான்களுடைய நப்சுகளுடைய சலுகைகளை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ஈமானுடைய நிலையிலே வாழ்ந்து அதே ஈமானோடு நாங்கள் மரணிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், கோவில்களாக முத்தகீன்களாக முஸ்லிம்களாக வாழ தோல்வி செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மௌத்தை ஒரு குஃபருடைய நிலையிலே யா அல்லாஹ் உனக்கு மாறு செய்த நிலையிலே எங்களுக்கு நீ தந்து விடாதே. யா அல்லாஹ், நாங்கள் வாழும் காலமெல்லாம் உன்னை ஈமான் கொண்டு உன் மீது அன்பு கொண்டு உன்னை பயந்து வாழும் நசீபாக்குவாயாக. பேணுதலான வாழ்க்கை தருவாயாக. எங்களுடைய ரிஸ்கிலே பறக்க செய்வாயாக. வியாபாரத்திலே பறக்க செய்வாயாக. நெருக்கடியான சூழல்களை விட்டு பாதுகாப்பாயாக. விசாலமான வாழ்க்கை நசீபாக்குவாயாக. விசாலமான எண்ணத்தை தருவாயாக. விசாலமான குணத்தை தருவாயாக. யாரெல்லாம் பறந்து விரிந்த சிந்தனை தருவாயாக. தூரநோக்கு சிந்தனையோடு செயல்பட தோல்வி செய்வாயாக. புத்தி பொறுமையோடு செயல்பட தோல்வி செய்வாயாக. மடையர்களைப் போல வாழ்வதை விட்டும் பாதுகாப்பாயாக. மடமைத்தனத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, எதிரிகளுக்கு முன்னால் எங்களை சிறந்த மாதத்தை செய்வாயாக. யா அல்லாஹ், உனது கருணை கொண்டு யா அல்லாஹ் உன்னை ஈமான் கொண்டவர்களின் பயத்தை எதிரிகளின் உள்ளத்திலே கொண்டு விடுவாயாக. எங்களுடைய ஊர் எங்களுடைய நாடுகளுடைய சூழ்நிலையை சீராக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் வாழ்வை செய்வாயாக. வாழும் காலம் எல்லாம் உனக்கு இணை வைக்காமல் வாழ்க்கை செய்வாயாக. யா அல்லாஹ், காஃபிராகவும் முஷ்ரிக்காகவும் மஜூசியாகவும் யஹூதியாகவும் நஸரானியாகவும் நாங்கள் மௌத்தாமல் இருக்கும் பாதுகாப்பாயாக. ஒரு முஃமினான நிலையிலே முத்தகையான நிலையிலே நாங்கள் வர்ணிக்க தோல்வி செய்வாயாக. இந்த துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களிலே யாருக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை ஹலாலான முறையில் நிறைவேற்றும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم. صل وسلم على النبي الامي واله وصحبه اجمعين والحمد لله صلى الله عليه وسلم.